Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா it's a new product from Makeup Forever. It is none other than this concealer. So இது வந்து newly launched in India. So இது recently launch பண்ணியிருந்தாங்க. That's why I wanted to grab it and give my thoughts about it. So without further ado நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எஸ் காய்ஸ், ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் திஸ் கன்சீலர். ஸோ பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபவுண்டேஷன் வந்துச்சோ அதே மாதிரி கேப்பில் வந்திருக்கு. ஸோ கிளாஸ் பாட்டில் அண்ட் தென் கிளியராக இருக்குது. யூ கேன் சி த கலர் ஆஃப் த ஷேட். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். ஓப்பன் பண்ணிங்கன்னா யூ கேன் சி த டோஃபுட் அப்ளிகேட்டர். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு லிப் அப்ளிகேட்டர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் சி த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டீட்டெயில்ஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஐ பாட் இட் ஃப்ரம் நைக்கா. இது வந்து நைக்காலேயும் இருக்குது அண்ட் தென் சஃபோராலேயும் இருக்குது. நீங்கள் ரெண்டுத்தில் எங்கேனாலும் வாங்கிக்கலாம். ஸோ நான் எங்கே வாங்கிட்டேன்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி பார்த்துடலாம். மேக்கப் ஃபார் அவர் ஹெச்டி ஸ்கின் கன்சீலர்ன்றது அதோட நேம். 5 ml ஆஃப் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. ருப்பீஸ் பார்த்தீங்கன்னா 2600 ருப்பீஸ். இந்தியாவில் வந்து 12 ஷேட்ஸ் தான் இருக்குது. அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது பிகாஸ் அது ஒரு ரீசன்னால ஐ ஹேவ் டு கெட் திஸ் ஷேட். ஓகே, ஸோ இப்போ டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். A feather light buildable concealer that visibly smoothens, brightens and corrects under eyes with an undetectable real skin finish and 24-hour wear. This skincare inspired formula is infused with smooth skin complex powered by hyaluronic acid and jojoba oil and a snow mushroom to visibly plump the look of fine lines, blur the texture and hydrate the under eye area. The gel-like texture is easily blendable and buildable with no caking or creasing. So these are the main இது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மொத்தமாக வந்து 26 ஷேட்ஸ் இருக்குது. பட் இந்தியாவில் 12 தான் இருக்குது. பாதி தான் இருக்குது ஆக்சுவலி. தட் இஸ் வை. ஓகே, ஸோ நான் என்ன ஷேட் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா விச் ஐ பாட் இஸ் 3.5Y. ஸோ அதை தான் நான் வாங்கியிருக்கேன். லெட்ஸ் சி என்னென்ன ஷேட் ரேஞ்ச் இருக்குன்னு. 3.5Y ஜிஞ்சர் பிரெட். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஷேடு இருக்குது? 4 தான் இருக்குது விச் இஸ் ஆல்மண்ட். ஸோ லாஸ்ட் ஷேடே வந்து ஆல்மண்ட். தட் இஸ் கைண்ட் ஆஃப் நல்ல ஒரு டார்க் ஷேடு. நான் இங்கே பிக்சர்ஸ்லாம் போடுறேன் பாருங்கள். ஓகே, இதே இதில் வந்து கரெக்டர்ஸ்ன்னு தனியாக ஷேட் ரேஞ்ச் இருக்குது. தே ஹேவ் லான்ச்ட் இட் நியூலின்னு நினைக்கிறேன். வாவ், ஸோ நைஸ். அப்போ சீக்கிரமாக அது இங்கே லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வந்து 26 ஷேடு இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. 3.5க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3.6ன்னு ஒன்று இருக்குது அண்ட் 3.7 2 ஷேட் இன் பிட்வீனில் இருக்குது. 3.6N அண்ட் 3.7Y கேரமல். மேபி கேரமல் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். டேன் டு டீப் ஸ்கின் டோன்ஸ் வித் நியூட்ரல் டு எல்லோ அந்த டோன் போட்டிருக்கு. ஸோ மேபி ஐ வில் கம் அண்டர் 3.6 நியூட்ரல் ஆர் 3.7Yன்னு நினைக்கிறேன். ஸோ யா, ஸோ விதவுட் ஃபர்தர் டு நம்ம இப்போ டெமோக்கு போயிடலாம். ஹாய் காய்ஸ், ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து கன்சீலர் டெமோ. ஸோ மேக்கப் ஃபார்வர்லேருந்து கன்சீலர் நான் புதுசாக வாங்கியிருக்கேன் விச் இஸ் ஹெச்டி ஸ்கின். திஸ் இஸ் அ நியூலி ஃபார்முலேட்டட் கன்சீலர். ஸோ ஃபவுண்டேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி இதில் கன்சீலர் லான்ச் பண்ணோன்னா சரி ஓகே ஐ வாண்டட் டு கெட் இட் அண்ட் ஐ காட் இட். நான் என்ன ஷேட் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 3.5Y. ஸோ அதுதான் போட்டு காட்ட போகிறேன். ஆல்ரெடி நான் ஃபவுண்டேஷன் போட்டுட்டேன். இந்த ஃபவுண்டேஷன் இட்ஸ் லைக் பிட் லைட் ஃபார் மீ. கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது எனக்கு இந்த ஃபவுண்டேஷன். இட்ஸ் இட் இஸ் லுக்கிங் லைக் தட். ஸோ லைட்டாக நம்ம இந்த கன்சீலர் அப்ளை பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் அதனால் லைட் வெயிட்டான ஒரு கன்சீலர். ஓகே, எனக்கு பார்த்தாவே தெரியுது எனக்கு. ஐ ஹவ் ட்ரைட் இஸ் கப்புள் ஆஃப் டைம்ஸ். ரொம்ப லைட் வெயிட்டான கன்சீலர் கைஸ். இன்ஸ்டண்ட்டாக இட் பிளெண்ட்ஸ் இன்டு மை ஸ்கின் அண்ட் சீம்லெஸ்ஸாக இருக்குது. திக்கான கன்சீலர் கிடையாது இது. ஓகே, யா, ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ரியலி நைஸ் கன்சீலர். லெட் மீ அப்ளை ஆன் மை ஐஸ் ஆஸ் வெல். Yeah, I think this concealer is kind of yellow based on a concealer 3.5Yன்றதுனால I think this is looking nice. I think இது வந்து little bit brighter concealer நினைக்கிறேன் எனக்கு. To brighten my under eyes வந்து I can use this.
பட் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கன்சீலர் வந்து கரெக்டாக இருக்காது. இந்த ஷேட் கரெக்டாக இருக்காது. ஓகே. ஸோ ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் முடிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு இந்த ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே கைஸ், நீங்கள் டெமோலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம இப்போ ரிவ்யூக்கு போயிடலாம். ஐ திங்க் ஷேட் மேட்ச் வந்து எனக்கு ஹைலைட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் ஃபார்முலேஷன் வந்து சொன்ன மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது கைஸ். ஸ்மூத்தாக பிளெண்டபிள் ஆச்சு. போட்ட மாதிரி ஃபீலே இல்லை, எனக்கு போட்ட மாதிரி ஃபீல் இருக்குது. அண்ட் தென் இட் கிவ்ஸ் சம் வாட் டு சே அண்டர் ஐஸ் எனக்கு பிரைட்டன் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் தென் இப்போ நல்லா அழகாக செட்டில் ஆகிடுச்சு கைஸ். இட் இஸ் ரியலி நைஸ். ஐ ரியலி லைக் திஸ் கன்சீலர். த திங் இஸ் ஷேட் தான் இல்லை. ஷேட்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பிகாஸ் ஐ ஃபீல் லைக் நான் வந்து 3.6 இருப்பேன் ஸ்பைஸ், 3.7 கேரமல். இந்த 2 ஷேடில் தான் நான் இருப்பேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ திங்க் 3.5 இஸ் லைக் பிரைட்டர் பண்ணுற மாதிரியான ஒரு ஷேடு. If I want to do under eye brightening, I think I can go for 3.5y. Yeah. Yeah, I think that's about this concealer. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கான்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.